வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது பூமியில் பிறந்து பிறந்து இறந்து இறந்து சளைத்து விட்டது, எப்போதுதான் பிறவா நெறி என்னும் முக்தி கிடைக்குமோ என்று காத்திருக்கும் நமக்குத்தான் இந்த கதை. இறையை அடையும் முக்திக்கு எவ்வளவு காலம் காத்திருப்பது என்கிற கேள்வி தோன்றுகின்றதல்லவா? அதற்கான பதிலை இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அஸ்தமன கதிரவனின் ஒளிகளால் ஆகாயம் மின்னிக்கொண்டிருந்தது. சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையே அடிக்கடி பயணம் செய்யும் நாரத மாமுனி மேகங்களினின்றும் கீழே இறங்கி வந்தார். வீணையை மீட்டியவராய் விஷ்ணு பகவானை துதிப்பாடிக்கொண்டே ஒரு மலைமுகட்டில் கால் பதித்தார். பின்பு காட்டுப்பூக்களின் நறுமணத்தையும் வழிநெடுக சலசலவென்று ஓடும் ஓடை நீரின் சப்தத்தையும் ரசித்தவராய் உற்சாகத்தோடு கீழே இறங்கினார். நாரத மாமுனியே, உமக்கு புண்ணியம் உண்டாகட்டும். சிறிது நேரம் நின்று என் பிரார்த்தனையை கேட்பீரா என்று நாரதரை வணங்கி வாழ்த்தியது ஒரு குரல். நாரதர் நின்று திரும்பி பார்த்தார். ஒரு குகையினின்று வெளிப்பட்ட ஒரு யோகியின் ஆவல் மிகுந்த கண்களை சந்தித்தன நாரதரின் கண்கள். தகுதிமிக்க யோகியே, என்ன உமது வேண்டுகோள் என்று கேட்டார் நாரதர். என்னை தகுதியுள்ளவன் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? மிக்க நன்றி. என் கேள்வி இதுதான். தன்னை காணும் தகுதி எனக்கு எப்போது வரும் என்று இறைவன் கருதுகின்றான்? இந்த கேள்வியை நீர் இறைவனிடம் கேட்டு இறைவன் கூறும் பதிலை அடுத்த முறை நீர் பூமிக்கு வரும்போது எனக்கு சொல்ல வேண்டும். இதுதான் என் வேண்டுகோள் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே செய்கிறேன் என்று விடைபெற்று சென்றார் நாரதர். இறைவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். ஆனாலும் அவனுக்கு நினைவுபடுத்த அருள் கூர்ந்து நீர் மறந்து விடாதீர். பல வருடங்கள் கடுமையான சுய கட்டுப்பாட்டு விரதங்களை நான் அனுஷ்டித்திருக்கின்றேன். அநேக சித்துக்கள் எனக்கு வசமாகி இருக்கின்றன. அவனை நான் கண்டாக வேண்டிய காலம் கனிந்து விட்டது என்று விடாமல் வாதாடினார் அந்த யோகி. சரி சரி, உம்முடைய பிரார்த்தனையை நான் இறைவனுக்கு தெரிவிக்கின்றேன் என்று உறுதியாக கூறினார் நாரதர். பின்பு வீணையை மீட்டிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கீழ் நோக்கி நடந்தார். மலையடிவாரத்தில் ஒரு ஏரி இருந்தது. அதன் அருகில் ஒரு சிறு குடிசை. அந்த குடிசையில் விஷ்ணு பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். நாரதர் வருவதைக் கண்ட பக்தர் குடிசையினின்றும் வெளிவந்து நாரதரின் காலில் விழுந்து பாத பூஜை செய்தார். பிறகு கேட்பது, ஓ நாரதர மகரிஷியே, என் இறைவனுடைய பாத கமலங்களை நான் கண்ணார காண்பதற்கு இறை சித்தம் எப்போது அருள் பாலிக்கும் என அருள் கூர்ந்து கேட்டுச் சொல்வீராக என்று கேட்டுக்கொண்டார் அந்த பக்தர். சரி, கேட்டுவிட்டு வருகிறேன் என்று கூறியபடி நகர்ந்தார் நாரதர். ஒரு வருட காலம் ஓடிவிட்டது. நாரதர் மீண்டும் பூமிக்கு வந்தார். வழக்கம் போல் வீணை மீட்டிக்கொண்டு விஷ்ணு பகவானையும் துதிபாடிக்கொண்டு இறங்கி வந்த நாரதரை கண்டு தம் குகையினின்று விரைந்தோடி வெளியே வந்தார் அந்த பழைய யோகி. நாரதரே, இந்த இடைக்காலத்தில் என் சுய கட்டுப்பாட்டினால் மேலும் சில சக்திகளை பெற்றுள்ளேன் என்று ஆவலுடன் கூறினார். அப்படியா, பாராட்டுக்கள் என்றார் நாரதர். இப்போது சொல்லும், இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும்? விஷ்ணு பரமாத்மாவின் சந்நிதானத்தில் நான் அனுமதிக்கப்பட எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் யோகி. அதிக காலம் ஒன்றுமில்லை என்று நாரதர் பதிலளித்தார். இன்னும் 5 பிறவிகளை நீர் அனுபவிக்க வேண்டும். இப்போதிருந்து அந்த 6வது பிறவியில் உமக்கு ஆன்மீக முன்னேற்றம் சம்பவிக்கும். அதன் பின்பு உமக்கு விஷ்ணு தரிசனம் சித்திக்கும் என்றார் நாரத மாமுனி. என்ன என்று வியந்து போனார் யோகி. இன்னும் 6 பிறவிகளா? இந்த ஜென்மத்தில் நான் இதுவரை விடாமுயற்சியுடன் செய்துள்ள எல்லா கடுமையான விரதங்களும் எதற்காக? அவற்றின் கதி என்ன? எல்லாமே இருளாகிவிட்டது. நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று அழுது பதறினார் யோகி. பொறுமையாக இருங்கள் ஐயா என்றார் நாரதர். ஆனால்
எல்லாவற்றையும் இழந்து மனம் நொறுங்கியிருந்த யோகியின் காதுகளில் நாரதர் கூறிய வார்த்தைகள் விழுந்தனவா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விரக்தியாக இருந்த யோகியை விட்டு பிரிந்து நாரதர் மழையில் கீழே இறங்கினார். மலையடிவாரத்தில் நாரத முனிவரின் தேவகான ஓசையை கேட்டு குடிசையில் வாழ்ந்திருந்த அந்த பக்தர் விரைந்தோடி வந்து நாரதரின் காலடியில் வீழ்ந்து நமஸ்கரித்தார். என் நண்பனே, உன் கேள்வியை இறைவனிடம் நான் கேட்டு வந்தேன் என்றார் நாரதர். விஷ்ணு பக்தரோ, கேட்டீர்களா? எத்துணை பரிவு உங்களுக்கு! சரி, எனது இறைவன் என்ன பதில் கூறினான் என்று மூச்சை அடக்கிக் கொண்டு கேட்டார் அந்த பக்தர். நல்லது, நீ இன்னும் 1000 பிறவிகள் அனுபவிக்க வேண்டுமாம். அதன் பிறகே நீ இறையருள் பெற்று அவனோடு இருக்க முடியுமாம். இறைவன் உன்னிடம் கூறச் சொன்னான் என்று சொல்லி முடித்தார் நாரதர். என்ன, வெறும் 1000 பிறவிகள் தானா? ஆஹா, அதன் பிறகு நான் இறைவனோடு இருப்பேன் அல்லவா? ஆஹா, எல்லா புகழும் உனக்கே இறைவனே. எல்லையற்றது உன் கருணை ஆண்டவா. இந்த அற்புத செய்தியை சொன்ன நாரத மகரிஷியே, உமக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? என்னிடம் இறைவன் சொல்லும் நாரதரே, 100,000 பிறவிகள் இல்லை இல்லை, 1000 பிறவிகள் எடுத்த போதிலும் இறைவனை அணுகும் தகுதி எனக்கு வந்திடாது. எல்லாம் அந்த ஒப்பற்ற மூர்த்தியின் கருணா விலாசத்தினால்தான் 1000 பிறவிகளுக்கு பிறகு தமது பாத கமலத்தில் எனக்கு புகலிடம் தர அந்த வள்ளல் இசைந்திருக்கின்றான். ஓ, எனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா எனக்கு என்று ஆனந்த கூத்தாடினார் அந்த பக்தர். போதும் போதும் என்றார் நாரதர் பொருள் பொதிந்த புன்னகையோடு. சரி, புறப்படு ஐயா, என் பின்னால் வா. நீதான் இறைவனை அடைய காலம் கழிந்துவிட்டது. இறைவனோ உனக்காகத்தான் காத்திருக்கின்றான் என்றார் நாரதர். அந்த விஷ்ணு பக்தனை பகவான் வாழும் வைகுண்டத்திற்கு வழிநடத்தி சென்றார் நாரதர். இதில் நாம் என்ன ஒரு செய்தியை அறிந்து கொண்டோம் தெரியுமா? இறைவனை காண்பதையே தமது இறுதி நோக்கமாய் கொண்டிருந்த போதிலும் இயற்கை மீறிய சக்திகளை பெற்றுவிட்டதால் மனமகிழ்ச்சி அடையும் ஒரு மனிதரை இந்த கதையில் யோகி என்று ஒரு வரம்புக்கு உட்பட்ட பொருளில் கூறப்பட்டுள்ளது. கடுமையான தவங்களை மேற்கொள்ளும் இத்தகைய இறை ஆர்வலர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றனர். ஆனால் இந்த யோகிகளிடமிருந்து மாறுபட்டு இறைவன் மீது ஆத்மார்த்தமான ஆர்வக்கனிவுடன், அன்பு நெறியுடன், உணர்ச்சி பூர்வமாக இறைவனை எளிமையாய் நேசிக்கும் பக்தர்களும் இருக்கின்றனர். இந்த இரு திறத்தாருள்ளும் 2வது பிரிவினரே, அதாவது பக்தி கொண்ட பிரிவினரே இறைவன் அன்புக்கு மிகுதியும் உரிமையுள்ளவர்கள் என்று நம்பப்படுகின்றது. ஓகே மக்களே, எவ்வளவு காலம் இறைவனுக்காக காத்திருப்பது என்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரிந்துவிட்டதல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம். எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.